அகத்தின் அழகு முகத்தில் தெரியும் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த முகத்தோட அழகே பற்கள் தாங்க இருக்கு. என்னதான் செட்டுப்பல் வச்சாலும் இயற்கையா இருக்கிற பல் மாதிரி வருமா? கண்டிப்பா வராது. வயசு ஆக ஆக உங்களோட பற்களும் ஈறுகளும் வலிமையை இழக்குது அப்படின்னு உங்களுக்கு தோணுதா? மற்றவங்க கிட்ட பேசுகிறப்ப நம்மளோட வாய் நாறுமோ அப்படின்னு பயந்து பயந்து பேசியிருக்கீங்களா? நம்ம இளமையாக இருக்கும்போது இருந்த ஆரோக்கியமான அழகான பற்கள் வயதானதுக்கு அப்புறம் அழகு இழந்து கருப்பா அல்லது மஞ்சளா மாறி போச்சுன்னு கவலைப்பட்டிருக்கீங்களா? சரி, கவலையை விடுங்க. சென்ற நாள் சென்று விட்டாலும் இனி வரும் நாட்களில் உங்கள் பற்கள் கண்டிப்பாக ஆரோக்கியமாக வலிமையாக அழகாக இருக்கும். அதுக்கு இந்த வீடியோவில் நான் சொல்கிற விஷயங்களை கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள். உங்களில் சில பேர் யோசிக்கலாம், அதெல்லாம் இல்லைப்பா, எப்படி இருந்தாலும் வயசானா நம்ம பற்கள் சொத்தையாகும், கலர் போகும் அப்படின்னு நீங்கள் சொல்லலாம். ஆனால் நீங்கள் ஒரு சிலரை கவனிச்சிருப்பீங்க. வயசானாலும் அவங்க பல்ல சொத்தையே இருக்காது. அவங்க பல் ஈறுகள் பல்லும் வலுவாக இருக்கும். எப்படி அவங்களுக்கு மட்டும் பல் இவ்வளவு ஸ்ட்ராங்காக இருக்கும் அப்படின்னு நீங்கள் எப்பாவது யோசிச்சிருக்கீங்களா? அவங்களால அது முடியறப்ப நம்மால் அது ஏன் முடியாது? ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்கிறேன். நிறைய வீடுகளில் மிக்சி யூஸ் பண்ணுறோம். ஒரு சில வீடுகளில் மிக்சி பல வருடங்களாக, அதாவது 30-40 வருடங்களாக அப்படியே இருக்கும். ஏன்னா அது நல்லா மெயின்டைன் பண்ணுறாங்க. ஆனால் ஒரு சில வீட்டில் சீக்கிரமாக மிக்சி போயிடும். ஏன்னா அதுக்கு மெயின்டெனன்ஸ் ரொம்ப கம்மி. அதே மாதிரி தான் நம்மளோட உடம்போட மிக்சின்னு பார்த்திங்கன்னா நம்மளோட வாய் தான். அங்கே தான் ஜீரணமே ஆரம்பிக்குது. ஜீரணம் நம்ம பற்களில் தான் முதல்ல துவங்குது. பற்கள் நல்லா மென்று கொடுத்தாதான் ஜீரணம் பண்ணுறதுக்கு உதவியாக இருக்கும். சரி, எப்படி நம்ம உடம்போட மிக்சியான நம்ம பல்ல மெயின்டைன் பண்ணுறது அப்படின்னு கேட்குறீங்களா? சொல்கிறேன், கேளுங்க. அதுக்கு முன்னாடி நமக்கு வயசாயிருச்சுப்பா, இனிமேலாவது நம்மளோட உடம்பையும் மனசையும் நல்லா வச்சுக்கணும் அப்படின்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஏன்னா நம்ம வாழ்க்கைக்கு அத்தியாவசியமான உடல் மற்றும் மனம் சார்ந்த முக்கியமான வீடியோக்கள் இந்த சேனலில் வரப்போகுது. அது மட்டும் இல்லாமல் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற டெலகிராம் லிங்க்கை டச் பண்ணி நம்ம கம்யூனிட்டியில் ஜாயின் பண்ணிக்கோங்க. நம்ம ஒரு கம்யூனிட்டியாக நம்ம உடம்பையும் மனசையும் ஆரோக்கியமாக வச்சுக்கலாம். நான் ஒன்று சொல்கிறேன், அதை கண்ணை மூடி யோசிங்க. நீங்கள் இப்போ இருக்கிறது பல் மருத்துவமனை. உங்கள் வாயில் பெரிய கிளிப் போட்டு உங்கள் வாயை எந்த அளவுக்கு திறக்க முடியுமோ அந்த அளவுக்கு திறந்து வச்சு ஒரு பல் டாக்டர் உங்களுக்கு ஒரு ஷார்ப்பான ஒரு ஊசியை எடுத்துக்கிட்டு உங்கள் பல்லில் ரூட் கெனல் பண்ணுறதுக்கு வராரு. இல்லைனா உங்கள் பல்லை பிடுங்க வராரு. அந்த பல்வலி நினச்சி பார்த்தா உங்களுக்கு ரொம்ப பயமாக இருக்குது. வலியிலேயே ரொம்ப அதிகமான வலி பல்வலி அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி பல்வலியோட நம்ம டாக்டர்கிட்ட போய் நம்ம பல்லை பிடுங்கிறது தேவையா? ஆனால் இதெல்லாம் பண்ணாமல் நம்ம பற்களை எப்படி பாதுகாக்கிறதுன்னு நம்ம முன்னோர்களோட நிறைய வழிகள் இருக்குது. இந்த வழிகளை ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா நம்ம பல்லை கண்டிப்பாக ஆரோக்கியமாக பாதுகாக்கலாம். நம்ம முன்னோர்களுக்கு நம்மை விட ரொம்ப குறைவாகத்தான் பல் பிரச்சனை இருந்துச்சு. அவர்கள் வேப்பங்குச்சி, கரித்தூள், உப்பு மாதிரி விஷயங்களை பயன்படுத்தினாங்க. மார்க்கெட்டிங் சதி. நேர்மையாக சொல்லணும்னா இப்போது நம்மிடம் எத்தனை விதமான பேஸ்ட் ப்ரஷ் இருக்குது. ஆனாலும் பல் பிரச்சனைகள் ஏன் அதிகமாக இருக்குது? அதுக்கு முக்கியமான காரணம் மார்க்கெட்டிங் சதி. மார்க்கெட்டிங் கம்பெனிகள் மனசை பாதிக்கிற மாதிரி விளம்பரம் பண்ணி பழைய முறைகளை பயன்படுத்தினா நாம் கீழ்த்தரமான விஷயம் செய்கிறோன்னு நமக்கு தோண வச்சாங்க. உதாரணத்துக்கு 90ஸ்களில் வந்த விளம்பரங்களில் உடலுக்கு பலம் தரும் பாதாம் மாதிரி விலையுயர்ந்த பொருட்களை சாப்பிட்லாம், ஆனால் பல்லுக்காக கரித்தூள் பயன்படுத்துறது சீப் அப்படின்னு சொன்னாங்க. இப்படி ஒரு தாழ்வு உணர்ச்சி உருவாக்கி தங்களோட பொருளை தள்ளுபடி இல்லாமல் விற்றாங்க. சுவாரஸ்யம் என்னன்னா, அப்போ உப்பும் கரித்தூள் பயன்படுத்தாதீங்கன்னு சொன்ன அதே கம்பெனிகள் இப்போது எங்கள் டூத்பேஸ்ட்டில் கரித்தூள், உப்பு எல்லாமே இருக்குது, இதை வாங்கி பயன்படுத்துங்க அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, வாங்க நாம் இப்போ நம்ம பற்களை பாதுகாக்கிற 7 எளிய வழிமுறைகளை பார்க்கலாம். வழிமுறை 1: தினமும் 2 தடவை பல் தேய்க்கணும். இது சாதாரணமான விஷயம்னு தோணலாம்,
ஆனால் இது ரொம்ப முக்கியம். காலையிலும் குறிப்பாக இரவிலும் பல் தேய்க்கணும். நீண்ட நேரம் வாய் மூடப்பட்டிருக்கும் போது, உதாரணத்துக்கு தூங்கும்போது கிருமிகள் வேகமாக பெருகும். இரவு சாப்பிட்ட உணவு துகள்கள் வாயில் இருந்தால் அது கிருமிகளுக்கு விருந்து மாதிரி ஆகும். அதனால் தூங்கறதுக்கு முன்னாடி பல் தேய்க்கிறது கட்டாயம். வழிமுறை 2. ஒவ்வொரு சாப்பாடுக்கு பிறகும் வாய் கொப்பளிக்கணும். இது ஒரு சின்ன பழக்கம், ஆனால் பெரிய மாற்றம் தரும். டீ காஃபி குடித்தாலும் சின்ன ஸ்நாக்ஸ் சாப்பிட்டாலும் உடனே தண்ணீரால் வாயை கொப்பளிச்சுக்கோங்க. உணவு துகள்கள் இல்லைன்னா கிருமிகளுக்கும் வாழ இடமில்லை. இந்த ஒரு பழக்கத்தால் கிருமி வளர்ச்சியை நாம் ரொம்ப குறைக்கலாம். வழிமுறை 3. வாரத்துக்கு ஒரு முறை வெந்நீரில் உப்பு கொப்பளிப்பு. இது பழமையான சக்தி வாய்ந்த ஒரு முறை. வாரத்துக்கு குறைந்தது ஒரு முறை வெந்நீரில் கொஞ்சம் உப்பு கலந்து வாயை நன்றாக கொப்பளிக்க வேணும். உப்பு ஒரு இயற்கை கிருமி நாசினி. பல் அழுக்கை ஏற்படுத்தும் கிருமிகளை அழிக்கும். பல்வலி இருந்தால் உப்பு நீரை வாயில் வைத்து மெதுவாக கொப்பளிச்சா பல்வலி வீக்கம் குறையும். வழிமுறை 4. நல்லெண்ணெய் ஆயில் புல்லிங். வாரத்துக்கு ஒரு முறையாவது சுத்தமான நல்லெண்ணெய் கொண்டு ஆயில் புல்லிங் செய்யலாம். ஒரு மேஜை கரண்டி நல்லெண்ணெயை வாயில் வைத்து சுமார் 15 நிமிடம் கொப்பளிக்கணும். இது தீங்கு தரும் கிருமிகளை அழிக்கும், பல்லை பலப்படுத்தும், வாய் துர்நாற்றத்தையும் குறைக்கும். வழிமுறை 5. ஈறுகளில் மசாஜ். ஈறுதான் பல்லின் அடித்தளம். ஈறு பலமாக இல்லைன்னா பல்லும் பலமாக இருக்காது. அசையும் பல்லையும் ஈரை பலப்படுத்தினா காப்பாற்றலாம். சுத்தமான விரல்களால் ஈறுகளை ஒரு பக்கத்திலிருந்து இன்னொரு பக்கத்துக்கு அழுத்தமாக மசாஜ் பண்ணணும். ஒருவருக்கு பல் வலியோடு அசைந்து கொண்டிருந்த பல் 15 நாட்கள் தினமும் ஈறு மசாஜ் செய்ததால் குணமாகிவிட்டது. வழிமுறை 6. ஏர் புல்லிங், அதாவது காற்றை கொப்பளித்தல். இந்த முறைக்கு செலவே இல்லை, எங்கே இருந்தாலும் செய்யலாம். தண்ணீரால் கொப்பளிக்கிற மாதிரி வாய்க்குள்ள காற்றை அசைப்பதுதான் இது. நாம் வேலை செய்யும் போதோ டிவி பார்க்கும் போதோ நீண்ட நேரம் வாயை மூடி வைத்திருப்போம். இதனால் வாய் துர்நாற்றம், கிருமி வளர்ச்சி அதிகமாகும். அடிக்கடி காற்றை கொப்பளித்தால் வாயை ஆரோக்கியமாக வைத்துக்கொள்ளலாம். வழிமுறை 7. விரலால் பல் துலக்குதல். பிளாஸ்டிக் பிரஷ் மட்டும் நம்பாதீங்க. சில சமயம் நமக்கு பிறந்த போதே கிடைத்த கருவிகள் தான் சிறந்தது. பல் தேய்க்கிறதுக்கு பிறகோ அல்லது தனியாக ஒரு முறையோ சுத்தமான ஆள்காட்டி விரலால் பல்லையும் ஈரையும் மெதுவாக தேய்க்கலாம். இதனால் ஈறுகளுக்கு நல்ல ஸ்டிமுலேஷன் கிடைக்கும், பிரஷ் கொடுக்க முடியாத உணர்ச்சியும் கிடைக்கும். வேப்பிலை பொடியின் சக்தி. வேப்பங்குச்சி கிடைக்கவில்லை என்றால் நாட்டு மருந்து கடைகளில் போய் வேப்பிலை பொடி வாங்கிக் கொள்ளுங்கள். வாரத்துக்கு 5 அல்லது 6 நாட்கள் இதை வைத்து பல் துலக்கலாம். 2 அல்லது 3 நாட்கள் மட்டும் சாதாரண பேஸ்ட் பயன்படுத்தலாம். இதனால் பெரிய மாற்றம் வரும். ஒருவருக்கு வேப்பிலை பொடி பயன்படுத்த ஆரம்பித்த பிறகு 4 வருடம் வரை பல் வலி எதுவும் வரவில்லை. திடீர் பல்வலி வந்தால் என்ன செய்வது? திடீரென்று கடுமையான பல்வலி வந்தால் உடனே டென்டிஸ்டை பார்க்க முடியவில்லை என்றால் ஒரு தற்காலிக டிப் இருக்குது. உங்களுக்கு ஈறுகளில் எங்கே வலிக்குதோ அந்த இடத்துல சுத்தமான விரல் நுனியை கொண்டு லேசாக அழுத்தம் கொடுக்கலாம். அல்லது தீக்குச்சியின் பின்முனை மாதிரி மெல்லிய பொருளால் 2 நிமிடம் அழுத்தலாம். இது இயற்கை வலி நிவாரணி மாதிரி வேலை செய்யும். 2 to 3 மணி நேரம் வலியை குறைக்கும். இதுதான் வாழ்நாள் முழுக்க பலமான பல்லுக்கு ஏற்ற எளிய வழிமுறைகள். தினமும் 2 தடவை பல் துலக்குதல், சாப்பாட்டுக்கு பிறகு வாய் கொப்பளித்தல், உப்பு நீர் நல்லெண்ணெய் கொண்டு வாய் கொப்பளித்தல், ஈறுகளுக்கு மசாஜ், காற்றை கொப்பளித்தல், விரலால் பற்களை தேய்த்தல். இந்த பழக்கங்களை பின்பற்றினால் இப்போ ஆடுகின்ற பல் கூட மீண்டும் பலமாக மாறும். வாழ்நாள் முழுக்க ஆரோக்கியமான பல்லுக்கு இந்த அடிப்படை பழக்கங்களுக்கு திரும்பினாலே போதும். இந்த ரகசியங்களில் எதை முதலில் முயற்சி செய்ய போறீங்க? கமெண்ட்ல கண்டிப்பாக சொல்லுங்க.
இந்த தகவலை நண்பர்களுக்கும் குடும்பத்தாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். இந்த வீடியோ பார்த்ததற்கு நன்றி.